கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பக்ரி மானியம் கிராமத்தை சார்ந்த கோமதி கணவர் ஜெயக்குமார். இவர் நேற்று மக்களவைத் தேர்தலில் தண்டக்காரக்குப்பம் கிராமத்தில் வாக்கு தாமரை சின்னத்திற்கு அளித்துள்ளார். இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த அருளறிவு, மணி பாண்டியன், ரவிராஜா, கலைமணி, தர்மராஜ் இவர்கள் நீ ஏன் தாமரை சின்னத்தில் வாக்களித்தாய், பானை சின்னத்தில் அளிக்கவில்லை என கடும் கோபத்தில் இருந்து 7 பேரும் கோமதியை பலமாக தாக்கியுள்ளனர். இதில் நிலை குலைந்து போன கோமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர் ராபின்சன் சடலத்தை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக விருத்தாச்சலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் திமுக பிரமுகர் 7 நபர் மீது வழக்கு பதிவு செய்து ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் தற்காலிகமாக 3 பெண்களை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவங்க வந்து தாமரைக்கு போட போனாங்க சார். இவங்க போட போனது ரெட்டலைக்கு, அவங்க போட போனது சூரியனுக்கு சார். அதனால இங்க வந்து வளைச்சி அடிச்சு எல்லாரும் அடிச்சதுதான் சார். லேடிஸை வந்து லேடிஸோட கழி எடுத்தாந்து கொடுத்து ஸ்டிச்சில் போட்டு அடிச்சாங்க சார். கலைமணி, தீபா, தாமரை, தர்மராஜா அருமணி, அந்த பாண்டியன், மேகனா தான், ஜெயந்தி, இந்த இது ரவி, இவனும் தான் சார்.